ஹாய் வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். ஸோ இன்றைக்கான டெய்லி குக்கிங் வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு இட்லி பானைக்கு கீழே வச்சாச்சு, மேலே இட்லி. ஸோ 2 in 1 ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி. ஸ்ப்ரவுட்ஸும் வெந்தாச்சு, இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் குக்கரில் மூங் தால் சிறுபருப்பு போட்டு எல்லா காயும் போட்டு பண்ணுற டிஃபன் சாம்பார் இது. ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுறது பெரிய 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 தலைவலியாக இருக்குது. ஸோ எவ்ரிடே சோயா பேஸ்டு எடுக்கணுன்னாலும் கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்கன்னா அதில் ஃபேட்டும் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு டெய்லி டயட்டில் ஆட் பண்ண முடியல. பன்னீர் ப்ராடக்டாக இருக்கட்டும், டைரி ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை சோயா ப்ராடக்டாக இருக்கட்டும், ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி முளைக்கட்டின ஸ்ப்ரவுட்ஸ் தான் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆப்ஷனாக இருக்குது. லஞ்சுக்கு அகெயின் ப்ரோட்டீன் பேஸ்டு சாம்பார், தால். அதை விட்டால் உருண்டை குழம்பு, கடலைப்பருப்பு போட்டு அதை வேக வச்சு உருண்டையாக ஸ்டீம் பண்ணி அதில் பண்ண உருண்டை குழம்பு. கடலைப்பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குனாலும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கார்ப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து தான் யூஸ் பண்ண முடியும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். லைக் ரைஸ் மாதிரி அதுவும் கார்ப்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபுட் தான். பெரிஸ் சீசன் இப்போது நிறைய ஸ்ட்ராபெரிஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு. ஸோ அதை வாஷ் பண்ணி 100 times சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி பொண்ணுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த வாட்டி கொடுத்தேன். யூஸ்வலாக நான் குக் பண்ணி தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோஸை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஒரு இடிக்கிற இது வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு சீஸ் போட்டு பேக் பண்ணி அவளுக்கு கொடுத்தேன் ஈவினிங் ஸ்நாக்காக. நைட்டு டின்னருக்கு கொஞ்சமாக லெமன் ரைஸ். இது சோயாவோட டிக்கி. சோயா சங்க்ஸை கொஞ்சமாக எடுத்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு அது ஒரு டிக்கி மாதிரி பண்ணி, சோயா கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், வித் வெஜிடபிள்ஸோட நைட்டு டின்னர் அலாங் வித் அ கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க் சர்வ் பண்ணியாச்சு பொண்ணுக்கு. ஸோ நீங்களாம் நினைக்கலாம், என்ன எப்போ பார்த்தாலும் ரைஸ்னு. ரைஸை சாப்பிட்டும் வெயிட் லாஸ் பண்ணலாம், சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். போர்ஷன் கண்ட்ரோல் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப சின்ன கம்மியான பவுலில் ரைஸ் எடுத்து நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு ப்ரோட்டீன் வச்சு சாப்பிட்டா டெஃபினட்டாக சுகராக இருக்கட்டும் ஸ்பைக் ஆகாது, வெயிட் லாஸாக இருக்கட்டும் மெயின்டைன் பண்ண முடியும்.